தேவனே, இந்த நாளை காண செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ள முடியும். என் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். இதோ, பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ, நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனார். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தார். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியன் ஆகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டு சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு, கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். ஆகியால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேர் ஆகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்துக்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினால் தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டிலே இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு திரும்பி போனான். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஜிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்பொழுதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார். அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களா? நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி எனக்கு என்று தெரிய வந்தது. அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு இச்சை செய்தின கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடு வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும்
அவன் மனுஷரும் எஜிமோனுக்கு தெற்கான அந்த வெளியாகிய மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடி வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதின் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைத்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் தாவீது சவுலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான் என்பதே. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் மறையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் அலஜலாதிக்க போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இது தானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதை நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கைகூடுவது முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைகூடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கு உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலுடைய சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தான் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாய் போக விடுவானோ என்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்றும் அறிவேன். இப்பொழுதும் நீ எனக்கு பின் இருக்கும் என் சந்ததியை வேறொருப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்தப்படுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள் என்பது.
1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். சாமுவேல் மரணமடைந்தார். இஸ்ரவேல் எல்லாரும் கூடிக்கொண்டு அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழிற்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் துராகிருத்தனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரைச் சொல்லி அவன் சுகச்செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கல்மேலில் இருந்த நாளெல்லாம் தங்களால் வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கவில்லை. நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? எங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரரின் நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் தரிக்கிறவர்களையும் நான் அடித்து சமையல் பண்ணி முடித்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேன். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றார். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டார். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். இந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 பொடி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அழைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி தன் புருஷனாகிய நாபாலுக்கு இதை அறிவிக்கவில்லை. அவள் தன் கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார். அவர்களை சந்தித்தார். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதெல்லாம் மீனாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனது. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும்.
உம்முடைய அடியாருடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியார் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டும். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியானாகிய நானும் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு கொடுக்கவில்லை என்பதை கர்த்தர் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல ஆகக்கூடும். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற யாவருக்கும் கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டளையிடுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராகும். நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகைத்திடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனுடைய கரத்தின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலிலே கட்டப்பட்டு இருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்குச் செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நோக்கும்போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தினாலும் நீ என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உம்முடைய துக்கமும் இராது, என் மன இடுதலும் இராது. செய்யும் போதும் உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்று. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தப்பழி வாங்க வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்தபடி செய்தேன் என்று. அபிகாயில் நாபாலிடத்தில் இருந்து வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டில் காத்திருந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். அப்போது பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெரிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தான். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போனானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவருடைய பேச தாவீது ஆட்களை அனுப்பினார். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அன்றைக்கு வந்து தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவருடைய சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாக அவருடைய அடியாள் என்றார். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாவதி எல்லாம் பிடித்துக்கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானார். இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமியும் தாவீது விவேகம் பண்ணியிருந்தான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தை காலிமூரானாகிய லாயேசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான் என்பதை 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். சவுல் எஷிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாமேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடருகிறார் வனாந்திரத்துக்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி
சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து தன் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் எனும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் சிரியாவின் குமாரனும் யோவாபின் தகவலுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்துக்கு பாளையத்துக்குள் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்தில் படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டின் இடத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினாலே 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். இன்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீரையும் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் இழுத்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வரவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே பொந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனை ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த அந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்து அவருடைய ஈட்டியும் சன்னீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, இன்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? அப்பொழுதும் தாவீதாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தருமே எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்றைய அவளே அடுத்தலாயிருக்கும்படி துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விடப்படாதிருக்க மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே, திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பீதம் செய்தேன் என்றான். அப்பொழுது தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது. வாலிபரின் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய சவுல் அன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அப்படி இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு விட்டார். அப்பொழுது நான் சுகேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட
நீ பெரிய காரியங்களைச் செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் என்பது 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கையற்றுக்கும் படிக்கும் நான் அவன் கையில் நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பிலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் மேலில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோட கூட அவன் 2 மனைவிகள் ஆகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீஸிடத்தில் தங்கியிருந்தான். தாவீது காட் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடந்தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பிலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். அங்கிருந்து தாவீதும் அவன் மனுஷரும் யெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோടെ வைக்காமல் புருஷர்களோடும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸிடத்துக்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியேலருடைய தென் திசையிலும் கீனியருடைய தென் திசையிலும் இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தி அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பிலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான், என்றைக்கும் அவனின் ஊழியக்காரனாய் இருப்பான் என்பான் என்பது. ஆமேன், ஆமேன். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றார். தாவீது ஆகீஸை பார்த்து, உமது அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்று. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மேய்க்காவலனுக்கு வைப்பேன் என்று. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எண்டோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனுடைய கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்று. அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றான். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் பேரில் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர வேண்டும் என்பதற்கு
அவன் சாமுவேலை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றான். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கன்றைய ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றான். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உன்னை அழைப்பித்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாயிருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானே? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அக்ஷணமே சவுல் நெடுந்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினால் மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளின் சொல்லை கேளு. நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றான். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயின் இடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் பிடித்து மாயெடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தார். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள் என்பதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டி சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் ஐயா. நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு நாங்கள் உம்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.